गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु। प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः। இப்போ கோதுமை ரவை பாயசம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் கோதுமை ரவை குட்டி கப்பால் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நெய்யில் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த நெய்யிலேயே இந்த கோதுமை ரவை நல்லா வறுப்படணும். வறுப்பட்டுருது அப்படின்னா இது நல்லா வெந்து போயிடும். ஸோ 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா வறுப்பட்டுருது. இதில் ஒரு 2 கப்பு ஜலம் விட்டுக்கிறேன். ஸோ நம்ம 2 கப்பு ஜலம் விட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் பால் விட போகிறோம். ஸோ இப்போது இந்த கோதுமை ரவை 2 நிமிஷம் கொதித்து நல்லா வெந்துருது. இதில் பால் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ ஒரு 5-10 நிமிஷம் நம்ம இந்த பாலில் இதை வேக விட போகிறோம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த பால்லேயே அந்த கோதுமை ரவை வேகட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பால் விட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா இந்த பாலில் சுண்டி இந்த கோதுமை ரவை வெந்துடுது. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ரவைக்கு ஏற்ற மாதிரி. இந்த சர்க்கரை கரைஞ்சி 2 நிமிஷம் கொதிச்சிருது அப்படின்னா நம்ம இதுக்கு முந்திரி திராட்சை போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சுடுத்து இதை இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு முந்திரி திராட்சை தாளிக்கலாம். இப்போது கடாயில் நெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த கோதுமை ரவை பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயே காஞ்ச திராட்சை அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ என்கிட்ட கருப்பு திராட்சை இருந்ததுனால நான் இது சேர்த்துட்டுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது வறுப்பட்டுருது. இதில் நம்ம அது அப்படியே தனியாக சின்னத்துக்கு மாற்றிட்டு பாயசத்தில் போட்டுடணும். ஸோ இப்போது வறுத்த முந்திரி திராட்சை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி. அவ்வளோதான். சிம்பிளான கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ மிளகு சம்பா அதாவது மிளகு ஜீரக பொடி போட்ட சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ஒரு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப கருப்பாலாம் வறுக்கணும் கிடையாது. லைட்டாக ஒரு வறுத்தா போதும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ சாதம் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு குவான்டிட்டி பார்த்துட்டு நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. நான் குட்டி டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ எவ்வளோ மிளகு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சூடு காட்டினா போதும். ஸோ இதையும் ஒரு சூடு காமிச்சாச்சு. இப்போ இதை 1 பாதியுமாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். கோர்ஸாக நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சம்பா சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன். நெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வறுத்துக்கலாம். இதில் வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகு ஜீரக பொடி நம்ம 1 பாதியமாக பண்ணிட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்துண்டு பார்த்துண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது மிளகு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் வடித்து வச்சுருக்க சாதம் உதிராக வடித்து வச்சுருக்கேன், வடித்து ஆரமும் வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே கலந்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கோவில்களில் இந்த பிரசாதம் ரொம்ப பிரசித்தியான ஒன்று, மிளகோரன்னு சொல்லுவா. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது நல்லா அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சம்பா சாதம், மிளகு சாதம், மிளகோரை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது ரெடி ஆகிடும். பாருங்க. ஸோ வந்து காரம் சப்போஸ் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். இல்லை இந்த காரமே போகும் அப்படின்னா நீங்கள் இதோடு நிறுத்திக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சாதம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சாதம் கொஞ்சம் உதிராக வடிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய நெய் விட்டு தான் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் மேலே அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா போட்ட நெய்யே போரும். அவ்வளோதான், சூப்பரான சம்பா சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ பயத்தம்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு பயத்தம்பருப்பு ஒரே ஒரு கப்பு எடுத்துட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு நான் ஓப்பன் குக்கிங் தான் பண்ணியிருக்கேன். அதாவது பாத்திரத்தில் தண்ணி விட்டு வேக வச்சு இந்த மாதிரி மலர வேக விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது விசில் விட்டேன்னா குழஞ்சி போயிடும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி அதிலே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மலர வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சுண்டலாக பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் பண்ணுறது தான் வந்து குழையாமல் வரும். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சுண்டலுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, 2 வரமிளகா போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக மேல் உப்பு மட்டும் நம்ம, ஏன்னா நம்ம தண்ணியை வடிய வச்சுட்டு பண்ணுறதுனால லைட்டாக மேல் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, பார்த்துட்டு போட்டுக்கோங்க, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால. ஸோ வந்து நீங்கள் ஒரு பெரட்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போது இதில் திருகின தேங்காய் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பயத்தம்பருப்பு சுண்டல் ரெடி. ஏன்னா நம்ம இதை விசில் விடாமல் ஓப்பன் குக்கிங் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி மலர உதிராக வரும். ஆறினாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பயத்தம்பருப்பு சுண்டல் ரெடி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.